வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ள உதவி நிதி பாதிக்கப்பட்டோருக்கு நேரடியாக பகிர்ந்தளிக்கப்படும். கரிவழி வெளியேற்றம் அற்ற நாடுகள் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது மலேசியா. இலக்கவியல் பொருளாதாரத்தை வலுப்படுத்த கோலாலம்பூரும் புதுடில்லியும் இசைவு. வட்டார நாடுகளுக்குள் ஊடுருவ வாய்ப்பு. மதிப்பிடுவதில் காணப்படும் முக்கிய பணிகள் மீண்டும் பொதுச்சேவை அதிகாரிகளிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும். தமது நிர்வாகத்தில் அவர்கள் ஆலோசகர்களை நம்பியிருக்கும் போக்கு தவிர்க்கப்படலாம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கு முன் தாம் நிதியமைச்சராக பணியாற்றிய 8 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை போட்டியாற்றலோடு வழிநடத்தக்கூடிய திறமையான அதிகாரிகளை தம்மால் காண முடிந்ததாக பிரதமர் கூறினார். தேவை இருந்தால் மட்டுமே அவர்கள் ஓரிரு ஆலோசகர்களின் உதவியை நாடியதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இனி தமது நிர்வாகத்தில் மதிப்பீடு நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்படும் சவால் மிக்க பணிகளை அரசு ஊழியர்களே கையாள வேண்டுமென டத்தோஸ்ரீ அன்வார் விருப்பம் தெரிவித்தார். நீதித்துறை மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை சார்ந்த பொதுச்சேவை ஊழியர்களின் முயற்சியில் ஐபிஐசி அனைத்துலக பெட்ரோலிய முதலீட்டு நிறுவனம், ஆபார் பிஜேஎஸ் முதலிய நிறுவனங்களிடமிருந்து $180 கோடி திரும்ப பெற்றது அதற்கு சான்று பகிர்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். தனியார் துறை ஆலோசகர்களை சார்ந்திராது அரசு ஊழியர்களின் மீது நம்பிக்கை வைத்ததன் நற்பலனை அது காட்டுகிறது என்றார் அவர். நாட்டின் வருமானம் உயரும் போது பொதுச்சேவை ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதில் அரசு முன்னுரிமை வழங்கும். தற்போதைய சூழ்நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பள திட்டத்தை இம்மாதமே உயர்த்த இயலாது. எனினும் வரும் வியாழக்கிழமை நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் நாடு கண்டிருக்கும் சாதகமான வளர்ச்சி பற்றி தாம் அறிவிக்கவிருப்பதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வேளையில் தெரிவித்தார். 2023 வரவு செலவு திட்டத்தின் வாத தொகுப்பின் போது அந்த அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. நாட்டின் வருவாய், கருத்திணக்க உடன்பாடுகளை உட்படுத்தாத மொத்த முதலீடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு ஈட்டியிருக்கும் வருமானம் பற்றிய சாதக பலன்களை அந்த வாத தொகுப்பின் போது தாம் முன்வைக்க உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே ஜொஹூரின் வெள்ள மேலாண்மையை கூட்டரசு மற்றும் மாநில நிலையிலான பொதுச்சேவை ஊழியர்கள் ஆக்ககர முறையில் கையாண்டதை தாமே நேரில் கவனித்ததாக அவர் சொன்னார். அது எல்லா நிலைகளிலும், குறிப்பாக பொதுச்சேவை ஊழியர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் அவர்களின் கடப்பாட்டை வெளிப்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் புகழாரம் சூட்டினார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர் உட்பட தேவைப்படுவோருக்கான அனைத்து உதவிகளையும் அரசு நேரடியாக வழங்குகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாயிலாக அவை வழங்கப்படுவதில்லை என பிரதமர் வலியுறுத்தினார். ஜொஹூருக்கு ஒதுக்கப்பட்ட 5 கோடி ரிங்கேட் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ பயன்படுத்தப்படும். அது மாநில அரசுக்கு வழங்கப்படவில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். அந்த உதவி நிதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி நிதியை விரைந்து பகிர்ந்தளிக்க ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தலா 3 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டை வழங்குமாறு பாகோ உறுப்பினர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் இன்றைய மக்களவையில் பரிந்துரைத்தார். அது தொடர்பில் பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்தார். 2023 தேசிய கைவினை தின கண்காட்சியில் கலந்து கொண்ட டத்தோஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் புகுந்தோருக்கு தரமான உணவுகள் வழங்கப்படாததற்கான காரணம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஈரப்பதமிக்க பொருட்களின் கையிருப்பு குறிப்பிட்ட அளவில் இருப்பதால் அந்நிலை நிலவியதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார்.
அதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட உணவு விநியோகிப்பாளரிடமிருந்து விளக்கம் கோரப்பட்டுள்ளது. வெள்ளப் பகுதிகளில் ஈரப்பதமிக்க பொருட்கள் கிடைப்பது சிக்கலாக இருக்கிறது. அவற்றை பெற வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்ததால் கையிருப்பில் உள்ள பொருட்களை கொண்டு உணவை தயாரித்து வழங்கியதாக தொடர்புடைய விநியோகிப்பாளர் ஒப்புக்கொண்டார். வெள்ளச்சூழலில் புதியதாக உணவு விநியோகிப்பாளரை தேடுவது என்பது கடினம். பத்துபஹாட் கோத்தாடலம் தேசிய பள்ளியில் இயங்கி வரும் தற்காலிக மையத்திற்கு வருகையளித்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் 2023, 2024 ஆண்டுக்கான கல்வித் தவணை திட்டமிட்டபடி இம்மாதம் 19, 20 தேதிகளில் தொடங்கும். குறிப்பிட்ட தேதிக்குள் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் சீரமைப்பு பணிகள் நிறைவடையவில்லை எனில் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் இயங்கலை வாயிலாக போதிக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஃபடினா சிடேக் கூறினார். பேரிடரில் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் பழுது நீக்கும் பணிகள் விரைவாக்கப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். ஜொஹூரில் வெள்ளத்தால் 17 பள்ளிகள் கடுமையாக சேதமுற்றன. அவற்றில் 14 பள்ளிகள் சகாமாட்டில் அமைந்துள்ளன. வெள்ளத்தில் உடைமைகளை இழந்த மாணவர்கள் பள்ளிக்கு சாதாரண உடையில் வர தளர்வு வழங்கப்படுவதாக ஃபர்லினா சிடேக் விளக்கினார். சிரிபாலி தேசிய பள்ளியில் இயங்கும் தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தஞ்சம் அடைந்தோரை முன்னதாக அவர் நலம் விசாரித்தார். கரிவழி வெளியேற்றமற்ற நாடுகள் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது மலேசியா. அதனைத் தொடர்ந்து தேசிய மாற்று எரிசக்தி திட்ட வரைவு முழுமையாக்கப்படும் என பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி தெரிவித்துள்ளார். பெருநடுத்தர சிறு நிறுவனங்கள் நிர்வகிக்கவிருக்கும் மாற்று எரிசக்தி திட்டத்திற்கு அது அடித்தளமாக விளங்கும் என அமைச்சர் விவரித்தார். இயற்கைக்கு பாதகம் விளைவிக்காத எரிசக்தி மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதன் வழி உயர் மதிப்பை கொண்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் பசுமை குடில்வழி வெளியேற்றத்தையும் குறைக்க வியலும் என அவர் கருத்துரைத்தார். அனைத்துலக பசுமை கோட்பாட்டை பின்பற்ற வேண்டியதன் தேவை அதிகரித்துள்ளதோடு வர்த்தக நாடாக நிலை பெற மலேசிய தொழில்துறையினர் அதனை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் முதலிய ஆசிய நாடுகளோடு கரிவழி வெளியேற்றம் அற்ற ஏசாக் நாடுகள் பட்டியலில் மலேசியா இணைந்துள்ளதையும் ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டார். இலக்கவியல் பொருளாதார துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள கோலாலம்பூரும் புதுடில்லியும் இணக்கம் கண்டுள்ளன. அதன் பொருட்டு மக்கள் வசிக்கும் இன்றும் 3 விழுக்காட்டு பகுதிகளுக்கும் இலக்கவியல் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த இலக்கிடப்பட்டிருப்பதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபஹ்மி ஃபட்சில் தெரிவித்தார். அதன் வாயிலாக நாட்டின் பொருளாதாரமும் மேம்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். வட்டார முதலீட்டுச் சந்தையை ஊடுருவும் அது கை கொடுக்கும். உலகம் முழுவதும் இலக்கவியல் தொழில்நுட்பத்துக்கான தேவை அதிகரித்திருக்கும் நிலையில் அந்த வசதி இன்னும் கிடைக்கப்பெறாத பகுதிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என ஃபஹ்மி உறுதியளித்தார். இலக்கவியல் பொருளாதாரம் தவிர மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு 65ஆம் ஆண்டை எட்டியிருக்கிறது. தலைநகரில் 5ஆம் ஆசியான் இந்திய வர்த்தக உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு அமைச்சர் பேசினார். உலக பொருளாதார வல்லரசாக உருவாகி வரும் இந்தியா ஆசியான் நாடுகளுடனான அதன் வர்த்தக உறவை மேம்படுத்திக் கொள்ள முனைந்திருக்கிறது. இன்று நடைபெற்ற ஆசியான் இந்திய வர்த்தக உச்சநிலை மாநாடு அதற்கு வழிகோலும் என்ற நம்பிக்கை உருவாகியிருக்கிறது. மேல் விவரங்களுடன் பூன்ஷியோங் பிரேம். வர்த்தகம், புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, இலக்கவியல் தொழில்நுட்பம், சுகாதார பராமரிப்பு, உயிரியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இணைந்து செயல்பட ஆசியான் நாடுகள் ஆர்வம் தெரிவித்திருக்கின்றன. அதனை ஈடேற்றும் பொருட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்குரிய பரிந்துரைகளை துறைசார் வல்லுநர்களும் உள்நாட்டு அயல்நாட்டு வர்த்தகர்களும் இன்று முன்வைத்தனர். வர்த்தக உறவு, அதில் காணப்படும் வாய்ப்புகள் குறித்து இந்தியாவைச் சேர்ந்த அமைச்சர்களும் மெய்நிகர் வாயிலாக பகிர்ந்து கொண்டனர். ஆசியானை நிகர்த்து சுமார் 500 வர்த்தகர்களும் அதில் பங்கேற்றனர். வருடம் ஆசியானில் மற்ற நாட்டில் இந்த சம்மிட் நடக்கப்படும். இந்த வருடத்தில் பொருள் என்னென்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வியாபார முறைகள் அதாவது ஆசியான் இந்தியாவுக்கு எப்படி இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ சொல்லுவாங்க, அதாவது 2 பக்கத்தையும் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கலந்துரையாடல் தான் இந்த சம்மிட்டோட நோக்கம். அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி மலேசியாவில் என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி பகிர்ந்துக்கலாம், என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி ஒரு பீசஸ் தான் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் மலேசியன் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் G2G ரெண்டுமே இணைந்து இந்த ரெகுலேட்டர் செய்யணும், கான்ஃபரன்ஸ் செய்யறதுனால இங்கே இருக்கிற இந்தியர்களுக்கும் அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கும்
எப்படி என்ஹான்ஸ் பண்ணோம் கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்லி இது ஒரு பிஸ்னஸ் சமிட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தோ பசிபிக் கோஆப்ரேஷன் இதில் எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணோம் அது ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. மேலும் சில முத்தாய்ப்பு கூறுகளுடன் இன்றைய ஒரு நாள் உச்சநிலை மாநாடு அதன் இலக்கை எட்டியது. கவனத்தை ஈர்க்கும் ஓவியங்களுடன் தானிய கண்காட்சியும் இடம்பெற்றது. 2023 உலக தானிய ஆண்டாக ஐநா அறிவித்திருக்கும் நிலையில் மக்களிடையே தானியங்கள் மீதான விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் வர்த்தக சந்தைக்கு பெரும் வாய்ப்புகள் கிட்டவும் இன்றைய மாநாடு வழிகோலி இருக்கிறது. இதன்படி இந்தியாவுடன் மலேசியா உட்பட ஆசியான் நாடுகளின் வர்த்தகத்துறை மேலும் சிறந்த நிலைக்கு செல்லும் என உறுதியாக கூறலாம். உள்நாடு மட்டுமல்ல, வட்டார அனைத்துலக வர்த்தகர்களின் எதிர்பார்ப்பு அதுவே. ஆர்டிஎம்காக புன்சியோங். உலகளவில் நிலையற்ற சூழல் ஏற்பட்டுள்ள போதிலும் மலேசியா இவ்வாண்டு பொருளாதார சரிவை சந்திக்காது. தொடர்ந்து 2 காலாண்டுகள் பொருளாதார வளர்ச்சி சுணக்கம் கண்டால் மட்டுமே நாட்டின் பொருளாதார மந்தநிலை நிலவும் என துணை நிதி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் மக்களவையில் விளக்கினார். கடந்த ஆண்டு மலேசிய பொருளாதாரம் 8.7 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்தது. இவ்வாண்டு அந்த வளர்ச்சி 4.5 விழுக்காட்டை எட்டலாம் என கணிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டார். அனைத்துலக நிதியமும் உலக வங்கியும் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி 4 4.4 விழுக்காடாக இருக்கும் என கணித்துள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் மக்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்ய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொள்கிறது. மலேசியாவை சிறந்த முதலீட்டு தளமாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் இவ்வேளையில் கோடி காட்டினார். பகான்சராய் உறுப்பினர் டத்தோ இட்ரிஸ் அஹ்மத் எழுப்பிய கேள்விக்கு பதிலுரைத்த டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் இவ்விவரங்களை வெளியிட்டார். 64 லட்சம் பேர் அல்லது 50.3 விழுக்காட்டினர் நிரந்தர வட்டி விகிதத்துடன் கூடிய கடனை கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் ஓபிஆர் கடன் வட்டி விகிதம் அதிகரிப்பால் அவர்களுக்கு பாதிப்பில்லை என்பதை டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெளிவுபடுத்தினார். 5000 ரிங்கிட்டுக்கு கீழ் வருமானம் பெறும் குறிப்பாக B40 தரப்பினரில் 54.8 விழுக்காட்டினர் நிரந்தர வட்டி விகிதத்துடன் கூடிய கடனை கொண்டுள்ளனர். ஓபிஆர் விகிதம் அதிகரிக்கப்படுவதால் மாதந்தோறும் தவணை முறையில் செலுத்தப்படும் கடன் தொகை உயரும். அதனை செலுத்துவதில் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கலை அரசு உணர்ந்துள்ளதை டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் சுட்டினார். மிதக்கும் கடன் விகிதத்தை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே ஓபிஆர் அதிகரிப்புக்கு உட்படுத்தப்படுவர். ஓபிஆர் உயர்வால் B40 தரப்பு பாதிக்கப்படும் சாத்தியம் குறித்து சத்யூ உறுப்பினர் ஷஹரிசு கிர்னாயின் அப்துல் கடீர் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் பதிலளித்தார். புதிய பள்ளி கட்டுமான திட்டத்திற்கான வழிகாட்டி புதுப்பிக்கப்படும் அதே வேளையில் மறு ஆய்வு செய்யப்படும். பள்ளிகளின் நிர்மாணிப்பு பணிகளை துரிதப்படுத்த அந்த முன்னெடுப்பு உதவும் என கல்வி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் நம்பிக்கை தெரிவித்தார். நடப்பில் உள்ள வழிகாட்டியின் அடிப்படையில் ஒரு புதிய பள்ளியை நிர்மாணிக்க 5 முதல் 10 ஆண்டுகள் வரை பிடிப்பதாக துணை அமைச்சர் சொன்னார். உள்கட்டமைப்பு மற்றும் பிற கூறுகளை உட்படுத்திய வழிகாட்டிக்கு அமைச்சு இன்னும் எந்த ஒரு ஆய்வும் தொடங்கவில்லை. இருப்பினும் நிர்மாணிப்பு காலத்தை குறைக்க மீளாய்வு செய்யப்படும் என லிம் ஹுயிங் உறுதியளித்தார். ஒரு பள்ளியின் கட்டுமானம் தொடங்குவதற்கு முன் நில உரிமை முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது. நிலம் ஒப்படைப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். மாநில கல்வித்துறை முன்வைக்கும் விண்ணப்பங்களின் மூலம் பள்ளி நிர்மாணிப்பு குறித்த உள்ளீடு மற்றும் பரிந்துரைகளை கல்வி அமைச்சு பெறும். அவையில் அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோட்ஸியா இஸ்மாயில் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். ஐபிஜி ரப்பர் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை விகிதத்தை உயர்த்தும் பரிந்துரையை தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சு துல்லியமாக ஆராயும். எனினும் அது அரசின் நிதியாற்றலை பொறுத்தது என துணை அமைச்சர் டத்தோ சித்தி அமினா அச்சிங் தெரிவித்தார். 2023 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டதைப் போல ரப்பர் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை வரம்பை கிலோ 2 ரிங்கிட் 70 சென்டாக அமைச்சு செயல்படுத்தும். ரப்பர் விலை சரிவால் சிறு தோட்டக்காரர்களின் வருமானம் பாதிக்கப்பட்டிருப்பதை அரசு உணர்ந்துள்ளதாக டத்தோ சித்தி அமினா அச்சிங் கூறினார்.
எனவே அதன் பொருட்டு 2023 வரவு செலவு திட்டத்தில் ஐபிஜி விலை வரம்பை $2.50 இருந்து $2.70 உயர்த்த பிரதமர் ஒப்புதல் அளித்தார். கிலோ $2.70 சிறு தோட்டக்காரர்களின் சுமையை ஓரளவு குறைத்தாலும் அவர்களுக்கு உதவும் வழிவகைகளை அரசு தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். மாசி மகம் தோஷம் நீங்கும் அந்த புண்ணிய நாளை முன்னிட்டு மலாக்கா செங் சன்னாசிமலை ஆண்டவர் ஆலயம் விழாக்கோலம் பூண்டது. வள்ளி மணவாளனின் அருளை வேண்டி பக்தர்கள் அங்கு ஆயிரக்கணக்கில் அலையென திரண்டுள்ளனர். மாசி மாத முழு நிலவுடன் சிம்மராசியின் மகம் நட்சத்திரமும் இணையும் மகத்துவம் வாய்ந்த நன்னாளாம் மாசி மகம் இன்று. மாசி மகத்தன்று அருவிகள், நதிகள் மற்றும் கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் என்பது ஐதீகம். கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட்-19 தொற்று காரணமாக பிரம்மாண்ட சூழலை காண முடியவில்லை. ஆனால் இப்போது அந்த இடர் நீங்கி இந்த மாசிமக திருவிழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் பால்குடம், கண்கவர் காவடிகளை ஏந்தி ஆலயத்திற்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பக்தர்களின் பால் அபிஷேக நேர்த்திக்கடனில் மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறார். கருவறையில் லிங்க திருமேனியுடனும் வாகனமாக மயிலும் கொண்டு காட்சியளிக்கும் சன்னாசிமலை ஆண்டவர். சன்னாசிமலை ஆண்டவர் கோயிலில் வந்துட்டு ஏறத்தர ஒரு 6 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலியா நான் பிறக்காத மணிக்கு எனக்கு ஒரு 30-40 வருஷம்லாம் எடுத்திருக்காங்க. 2 வருஷம் எடுக்காதனால இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சிறப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து முருகனை வந்து வேண்டிக்கோங்க. இது முருகன் ரொம்ப சக்தியான முருகன். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து பால் குடம் எடுக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இந்த முருகனுக்காக நாங்கள் வருஷம் ரதத்தோடையும் சேர்ந்து வருவோம். 40 வருஷமாக கூட நாங்கள் இங்கே வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இவர் சக்தியான முருகன். எந்த ஒரு வேண்டுதல் நீங்கள் வேண்டி செஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு 2 வருஷமாக அந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்கும்ல பிகேபினால. ஸோ இப்போ வந்து நடந்தனால நம்ம ரொம்ப செலிப்ரேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நேற்று ரதம் கூட வந்து காலையில் கிளம்பி சாயந்தரம் 5 மணிக்கு தான் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட்டம். பாலுக்கடம் நேர்த்தி கடனை முடிச்சுட்டு பசியாறிட்டு இப்போ கிளம்பிட்டு திருப்பி ஒரு 10-11 மணி போல் திருப்பி வருவோம். இன்னும் காவடிங்கெல்லாம் பார்க்கறதுக்காக ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பால்குடம் எடுத்தேன் இந்த டெம்பிள். நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரதம் பார்த்தேன். இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸே பிகேபி நான் வர முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சியாக எல்லாம் கொண்டாடணும். வழக்கம் போல அதிகமான தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அன்னதானங்களும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன. நாட்டின் தொன்மை நகராம் மலாக்காவில் செங் சன்னாசி மலையில் குடிக்கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு நடத்தப்படும் மாசி பெருவிழா பல சிறப்புகளை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பங்கூர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலும் மாசிமகம் திருவிழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கடல் அலைகள் தாளாட்ட அதனை நோக்கி வீற்றிருக்கும் சிங்கமுக காளியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஓயாத அருள்மழை பொழிகிறாள். இவ்வாண்டு மக்கள் கூட்டம் அலையென திரண்டாலும் அனைத்து காரியங்களும் சீராக நடைபெற்றது. பக்தர்களும் நேர்த்தியாக ஆலயத்தினுள் சென்று தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். வானிலையும் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. காளி எனும் பெயருடைய கனிந்த முகம் கொண்ட தாயை காண ஆயிரம் பக்தர்கள் மாசி மகத்தன்று அங்கு கூடுவர். யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஆஸ்திரியாவுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போர்க்கொடியை ஏந்தியுள்ளனர். அந்த விவகாரத்தில் ஆஸ்திரியா நடுநிலையை வகிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் தலைநகர் வியன்னாவில் உள்ள தெருக்களில் ஆர்ப்பரித்தனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஓர் அங்கமாக ஆஸ்திரியா விளங்குகிறது. அந்நாடு தனிச்சையாக முடிவெடுப்பதை காட்டிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நேட்டோவையும் அதிகம் சார்ந்திருப்பதை அவர்கள் சாடுகின்றனர். எந்தவொரு சிக்கலுக்கும் போர் தீர்வாகாது என அவர்கள் வாதிடுகின்றனர். ஆயுதங்களை விநியோகிப்பதன் வழி யுக்ரேனில் நிலைமை மேலும் கடுமையாக கூடும் என அவர்கள் அஞ்சுகின்றனர். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் இம்ரான்கானுக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மேல் தொடுக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளுக்காக அவரை நீதிமன்றத்தில் நிறுத்த போலீஸ் தரப்பு அதனை வெளியிட்டுள்ளது. 70 வயதான இம்ரான் பிரதமராக இருந்தபோது தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கள்ளத்தனமாக அரசாங்கத்தின் சொத்துக்களை விற்றதாக அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் பல முறை அழைப்பாணைகள் விடுக்கப்பட்டும் அவர் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை என்றும் இம்ரானின் ஆதரவாளர்கள் போலீசாரை அவரின் வீட்டினுள் நுழைய அனுமதிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து நாட்டில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதனை நடப்பு பிரதமர் ஷேபாஸ் ஷாரிஃப் மறுத்த நிலையில் நாடு முழுக்க முன்னாள் கிரிக்கெட் வீரருமான அவர் எதிர்ப்பு பேரணிகளை நடத்தினார். இவ்வேளையில் அவ்வப்போது அரங்கேறும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் தமது உயிருக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கக்கூடும் என அவர் அச்சம் தெரிவித்தார். கைதிலிருந்து விடுபட இம்ரான் காப்பு பிணையை பெற்றிருப்பதாகவும் அவரின் நெருங்கிய சகா இவ்வேளையில் கூறியுள்ளார். ஈரானில் பள்ளி மாணவிகளை குறிவைக்கும் நச்சுவழி தாக்குதல் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. அவ்வகையான தாக்குதல் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோரிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளதோடு நாடு முழுவதும் பதற்றத்தையும் மேலோங்கச் செய்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக நச்சுவழி தாக்குதல்களுக்கு மாணவிகள் இலக்காகி வருகின்றனர். திடீர் என பரவும் துர்நாற்றத்தை சுவாசித்த அவர்கள் மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் போன்ற உபாதைகளுக்கு ஆளாவதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சில மாணவிகள் மருத்துவமனைகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு கல்வியை மறுக்கும் பொருட்டு இத்தகைய தாக்குதல் நடத்தப்படுவதாக சுகாதார துணை அமைச்சர் யூனஸ் பனாஹி தெரிவித்துள்ளார். மகளிரின் உடை மீதான அடக்குமுறையை எதிர்த்து போராடிய 22 வயது குர்திய மாணவி மாசா அமினி கொல்லப்பட்டதை கண்டித்து அங்கு போராட்டங்கள் வெடிக்கத் தொடங்கின. அவை முற்று பெற்று 5 மாதங்கள் கடந்த நிலையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பெண்களுக்கு கல்வியை தடை செய்ய இதுபோன்ற நச்சுவழி தாக்குதல்கள் அரங்கேறுவதாக அரசியல் வட்டாரங்கள் கலக்கம் தெரிவித்துள்ளன. தென்கிழக்கு வங்காளதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் மூண்ட தீயில் 2000 கூடாரங்கள் சேதமடைந்தன. அதில் ஏறக்குறைய 12,000 பேர் தங்கும் இடங்களை இழந்ததாக அந்நாட்டு அகதிகள் ஆணையர் மிஜானுர் ரஹ்மான் தெரிவித்தார். உலகில் அதிகமான அகதிகளை தங்க வைக்கும் பெரிய முகாம்களில் ஒன்றாக வங்காளதேசத்தின் குத்து பாலோங் விளங்குகின்றது. நேற்று உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:35 மணியளவில் ஏற்பட்ட தீயில் மூங்கில் மற்றும் தா பவுலின் நெகிழியை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீக்கிரையாகின. இதனால் அங்கு தங்கியிருந்த மியான்மர் ரோஹிங்கியா அகதிகள் தங்குமிடங்களை இழந்திருப்பதாக மிஜானுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். அதனை தவிர்த்து 35 பள்ளிவாசல்களும் 21 கல்வி மையங்கள் தீயில் அழிந்தன. ஆயினும் இதுவரையில் உயிருடச் சேதம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றார் அவர். கடை உட்பட தன்னிடம் இருந்த அனைத்து உடைமைகளை தீயில் இழந்துவிட்டதாக 30 வயதுடைய அகதி மாமுன் ஜோஹார் கூறியுள்ளார். 3 மணி நேரத்துக்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்க உரிமை உண்டு. ஆனால் அதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டுவதில்லை. அவ்வாறு இந்தோனேசியாவில் ஒடுக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து வருகின்றனர் இரட்டை சகோதரிகள். வீதிகளில் வசிக்கும் வசதியற்ற பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். அவ்விருவரும் ஈபு கொம்பார் என வட்டார மக்களால் செல்லமாக அழைக்கப்படுகின்றனர். ஸ்ரீ இரியானிங்ஸையும் ஸ்ரீ ரோசியாத்தையும் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வறிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கின்றனர். ஆற்றங்கரைகளிலும் வீதிகளிலும் தற்காலிக குடில்களில் வசிக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் இருப்பதில்லை. முறையாக பள்ளிகளுக்கு சென்று பாடம் கற்க முடியாத சிறுவர்களுக்காக கார்த்தினி அவசர பள்ளி ஏற்படுத்தப்பட்டது. அங்கு ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி மாணவர்களுக்கு திறன் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. அதன் வழி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும்.
தங்களிடம் கல்வி கற்று தேர்ந்த பல மாணவர்கள் இன்று பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்றுள்ளதாக தாய் உள்ளம் படைத்த அந்த இரட்டையர் பேருவகை தெரிவித்தனர். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ஆனால் தற்போதைய தலைமுறையினர் விளைச்சலே இல்லாமல் அறுவடை செய்ய விரும்புகின்றனர். தென்கொரியாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளால் திருமணம் செய்து கொள்ளாமல் இணைந்து வாழும் கலாச்சாரம் வலுத்து வருகிறது. திருமண பந்தமின்றி இருவர் ஒன்றாக வசிக்கும் வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு தென்கொரியாவில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் 20 வெவ்வேறு நிகழ்ச்சிகள் ரியாலிட்டி டேட்டிங் ஷோ எனும் கருப்பொருளில் தயாரித்து வெளியிடப்பட்டன. முந்தைய ஆண்டை காட்டிலும் அது 3 மடங்கு அதிகம். இல்லறத்தில் நுழைவதை காட்டிலும் இதுபோல சேர்ந்து வாழ்வது எளிதென பலர் கருதுகின்றனர். குடும்ப உறவுகளை பேணி காக்கும் பொறுப்புகள் இல்லை என சிலர் தெரிவித்தனர். தென்கொரியாவில் 75 விழுக்காட்டினர் திருமணம் புரியாமல் இணைவதில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். 30 வயதை எட்டிய 71 விழுக்காட்டு பெண்கள் தனியாக வாழ விரும்புவதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. நிதி சிக்கலும் குடும்பம் எனும் கட்டமைப்புக்குள் முடக்கப்படுவதும் அவர்கள் திருமணத்தை புறக்கணிக்க காரணங்களாக அமைகின்றன. அதனால் உலகிலேயே மிக குறைந்த கருத்தரிக்கும் விகிதம் கொண்ட நாடாக தென்கொரியா விளங்குகிறது. உலக நாடுகளில் பலவற்றில் இல்லறத்தை நாடாமல் சேர்ந்து வாழும் கலாச்சாரம் பெருகி வருகிறது. ஆனால் திருமணம் புரியாமல் குழந்தை பெற்றுக் கொள்வதை 35 விழுக்காட்டினர் மட்டுமே ஆதரிக்கின்றனர். இனி விளையாட்டுச் செய்திகள். நாட்டின் முன்னாள் கோல்ஃப் வீரர் எம் ராமையா இன்று காலை காலமானார். அவர் மறைந்த செய்தியை தேசிய விளையாட்டாளர் நல அறவாரிய தலைவர் டத்தோ நூருல் அரிஃபின் அப்துல் மஜீத் உறுதிப்படுத்தினார். தலைநகர் சொராஸில் உள்ள வேந்தர் துவாங்கு முஹ்ரிஸ் UKM மருத்துவமனையில் காலை 10:23 மணி வாக்கில் அன்னாரின் உயிர் பிரிந்தது. 13 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கேற்றுள்ள 67 வயதான அவர் முதுகெலும்பு புற்றுநோயால் கடந்த ஆண்டு டிசம்பர் தொடக்கம் அவதியுற்று வந்தார். மூச்சு திணறல் காரணமாக வேந்தர் துவாங்கு முஹ்ரிஸ் UKM மருத்துவமனையில் அவர் 2 நாட்களுக்கு முன்னர் சேர்க்கப்பட்டார். இவ்வேளையில் மரண சகாய நிதியாக அவரின் குடும்பத்தாருக்கு தேசிய விளையாட்டாளர் நல அறவாரியம் 3000 ரிங்கிட் வழங்கியதுடன் ராமையாவின் மருத்துவ செலவுகளையும் ஏற்கிறது. தேசிய கோல்ஃப் விளையாட்டுத் துறையில் புதிய சகாப்தத்தை உருவாக்கிய எம் ராமையாவுக்கு மனைவியும் ஒரு புதல்வியும் உள்ளனர். இவ்வேளையில் அன்னாரின் மறைவுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தமது ஃபேஸ்புக் இடுகையில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்ஃபீல்டில் மேலும் ஒரு வரலாற்றினை பதிவு செய்தது லிவர்பூல். இன்று அதிகாலையில் அங்கு நடந்தேறிய பிரீமியர் லீக் ஆட்டத்தில் அது 7-0 என மான்செஸ்டர் யுனைடெட்டை புரட்டி போட்டது. உலக காற்பந்து ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த அவ்வாட்டத்தில் கோடி கக்போ, டார்வின் நூனஸ், முகமது சாலா ஆகியோர் தி ரெட்ஸுக்கு தலா 2 கோல்களை புகுத்தினர். எஞ்சிய ஒரு கோலை 88வது நிமிடத்தில் இப்பருவத்தோடு அவ்வணியை விட்டு விலகவிருக்கும் ரோபர்டோ ஃபெர்மினோ புகுத்தினார். அவ்வெற்றியை தொடர்ந்து நிர்வாகி யோகன் குளோப் வழிகாட்டலில் இயங்கும் செந்நிற அணி 42 புள்ளிகளுடன் 5ஆம் நிலையில் உள்ளது. அதனுடன் ஒப்பிடுகையில் யுனைடெட் கூடுதல் 7 புள்ளிகளுடன் 3ஆம் நிலையில் நீடிக்கிறது. லிவர்பூல் அணிக்கு அவ்வெற்றி திருப்புமுனையாக அமைந்துள்ளது என பெருமிதம் தெரிவித்துள்ளார் கிளாப். கடந்த சில ஆட்டங்களில் சோபிக்காத அந்த அணிக்கு இவ்வெற்றி உற்சாகம் அளித்துள்ளது. குறிப்பாக கோடி கக்போ, டார்வின் நூனஸ், முகமது சாலா ஆகியோருக்கு இடையில் சிறந்த புரிந்துணர்வு இருப்பதை அந்த ஜெர்மனியர் சுட்டிக்காட்டினார். குரலும் விளக்கமும். குரல் 1233. தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனால் வீங்கிய தோல். அவரை மணைந்த போது இன்பத்தால் எமது தோள்கள் பருத்தன. தற்போது அவை மெலிர்ந்து காணப்படுகின்றன. பிரியமானவரின் பிரிவை அறிவிப்பதற்காகத்தான் போலும் என தலைவியின் புலம்பலை எடுத்துணர்த்துகிறது அக்குரல். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.